சோறு போற தேவனுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல இயக்குனர் சிவா அவருடைய டைரக்ஷன்ல ஒரு தமிழ் சயின்ஸ் பிக்ஷன் ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன கங்குவா அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கங்குவா என்ன, இந்த படத்தை இவ்வளவு லேட்டா நீங்க ரிவ்யூ பண்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா வேற வழி இல்லை. சில பல காரணங்களால இந்த படத்தை நம்ம வந்து முதல் நாள் ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தாச்சு. பட் நடுவில் ஒரு சில கமிட்மெண்ட்ஸ்னால இந்த படத்தோட ரிவ்யூ போட முடியாம போச்சு. அதுக்கு நடுவில் இந்த படத்துக்கு வந்து எக்கச்சக்கமான எதிர்மறை விமர்சனங்களும் நிறைய ரொம்ப மோசமான ரிவ்யூஸும் இந்த படத்துக்கு வந்தது. பட் அந்த அளவுக்கு இந்த படம் மோசமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கங்குவா இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2024 கோவால வந்து ஒரு பவுண்டி ஹண்டரா இருக்க நம்ம படத்துடைய கதாநாயகன். அவரு கூட ஒரு ஒரு அல்லக்கை மாதிரி இருக்கிற ஒருத்தர், பிளஸ் அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிற படத்துடைய ஹீரோயின் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் அவங்க வர்றதே ஒரு 2-3 சீன் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க எல்லாரும் வந்து, அதாவது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு போட்டி என்னன்னா, இவருக்கு கொடுக்கப்படுற டாஸ்க் போலீஸ் வந்து பிடிக்க முடியாத ஒரு சில கிரிமினல்ஸை இவங்க கிட்ட வந்து ஒப்படைப்பாங்க. இவங்க வந்து மறைமுகமா போய் அவங்களை பிடிப்பாங்க. இதுக்கு வந்து இவருக்கு ஆப்போசிட்டா ஹீரோயின் வந்து அதை வந்து முன்கூட்டியே நான் பிடிக்கிறேன், இவருக்கு முன்னாடி எனக்கு அதை விட அதிக படம் கொடுக்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு ஒரு போட்டி, அப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த தருணத்துல ஜெர்மனியில இருந்து ஒரு பையன், அந்த பையனை வந்து ஒரு ஆராய்ச்சி கூடத்துல வச்சு அவனுடைய மூளையை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மூளையில வந்து நிறைய மிகப்பெரிய சக்திகள் இருக்கிறதா வந்து அவங்களுக்கு தெரிய வருது. திடீர்னு அந்த பையன் வந்து அங்கிருந்து தப்பிச்சு ஒரு ட்ரெயின்ல ஏறுறான். அந்த ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறம் ட்ரெயினுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்து சூர்யாவுடைய முகத்தை அவன் வரைகிறான். அவன் ஏன் அப்படி வரைஞ்சான் அப்படிங்கிறது தெரியல. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா கோவால நம்ம பவுண்டி ஹண்டரான சூர்யா ஒரு கிரிமினலை பிடிக்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த பையன் அங்க இருக்கிறான். அவர் சூர்யாவை பார்த்த உடனே அந்த பையனுக்கு ஒரு இனம் புரியாத ஏதோ ஒரு பாசம் வந்து தெரியுது. சூர்யாவுக்கும் அவனை பார்த்த உடனே ஒரு பாசம். ஆனா அது ஏன் எதுக்கு அப்படின்னு தெரியல. இந்த தருணத்துல அந்த பையனை திருப்பியும் கொண்டு போறதுக்காக மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டுடைய கேங்ல இருக்கிற ஆட்கள்லாம் வந்து அந்த பையனை தூக்கிட்டு போறாங்க. அவனை பின்தொடர்ந்து சூர்யா வந்து அவனை காப்பாத்தலாம் அப்படின்னு ஓடி போறாரு. திடீர்னு இந்த கதை 2024 இருந்து 1074க்கு ஷிஃப்ட் ஆகுது. அந்த 1074 கதை காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 ஊர்கள், அந்த 5 ஊர்களை அடக்கின ஒரு ஒரு கடல் பகுதி. அந்த கடல் பகுதிக்கு நடுவுல வந்து ஒரு 5 மலைகளை சுத்தி ஒரு 5 ஊர் இருக்கு. அதுல பெருமாச்சி அப்படிங்கிற அந்த ஊருடைய தலைவருடைய பையன்தான் 1074ஆம் ஆண்டுல கங்குவா அப்படிங்கிற அந்த ஆளா வர நம்ம இன்னொரு சூர்யா. சோ இந்த 2024க்கும் 1074ல வர 2 சூர்யாவுக்கும் என்ன கனெக்ஷன்? அண்ட் இதே 2024ல வர பையன் தான் 1074ல புருவன் அப்படிங்கிற ஒரு பையனா வந்து வரான். அவனும் வந்து அங்க கங்குவா அப்படிங்கிற அந்த சூர்யா கிட்ட ஒரு தருணத்துல அவன் அடைக்கலம் ஆகிற அந்த சிச்சுவேஷன் வருது. சோ இப்ப இருக்கிற இந்த பையனுக்கும் அப்ப இருந்த அந்த பையனுக்கும் என்ன தொடர்பு? ஏன் இந்த பையனுக்கு மட்டும் வந்து பூர்வ ஜென்ம ஞாபகம் வருது அப்படிங்கிறது வந்து படம் பார்க்குற நமக்கு புரியல. அது ஒரு பக்கம். பட் படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்கிற அவங்களுக்காவது புரிஞ்சுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சோ இதையெல்லாம் வந்து ஒண்ணு சேர்த்து கடைசியில வந்து இதெல்லாம் ஏன் நடக்குது, ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வந்துதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கங்குவா படத்தை பார்த்துதான் ஆகணும். ஸோ ஸ்பாய்லர்ஸ் அஹெட், நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகி போச்சு. அதனால ஸ்பாய்லர் சொல்றதுனால எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், படத்துடைய முதல் 40 நிமிஷம், அதாவது நாங்க பார்க்கும்போது அது 40 நிமிஷமா இருந்தது. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுல இருந்தே நாங்க ஒரு 10-15 நிமிஷத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னால வந்து திருப்பி இந்த படத்தெல்லாம் 2வது தடவைலாம் பார்க்க முடியாது. ஸோ அது இப்போ புதுசா பார்க்குறவங்களுக்கு வேணா வந்து அது வேற ஒரு விஷயமா இருக்கலாம். பட் இந்த 40 நிமிஷம் படத்துல எதுக்கு அப்படிங்கிற விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து ஆரம்பத்துல இருந்து 1074 அந்த காலகட்டத்துல இருந்து இந்த கதையை ஆரம்பிச்சு மேபி இன்டர்வலுக்கு அப்புறமா வந்து இன்னொரு சூர்யாவோட கேரக்டர் கொண்டு வந்து அதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு திருப்பியும் அந்த கதைக்களத்துக்கு போயிருக்கலாம். இவங்க கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே இந்த படம் வந்து வேற லெவல்ல ஒரு ரீச் கிடைச்சிருக்கும் இந்த படத்துக்கு. பட் முதல்ல ஒரு 40 நிமிஷம் எதுக்காக அந்த கதை அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, அப்படியே வந்து இந்த சூர்யாக்கும் இந்த சூர்யாக்கும் கனெக்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து காட்டணும்னு அவங்க விருப்பப்பட்டாலும் இந்த கதையை வேற மாதிரி மாத்தி காமிச்சிருக்கலாம். பட் ஏன் இந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னு தெரியல.
பட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படம் முழுக்க சூர்யா அப்படிங்கிற அந்த மனுஷனுடைய அந்த வெறித்தனமான ஒரு உழைப்பு இந்த படம் முழுவதும் தெரியுது. அது வந்து பிரான்சிஸ்ன்ற கேரக்டர்ல வர சூர்யாவாக இருக்கட்டும், பட் கங்குவா அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல ஒரு சூர்யா தான் நம்ம மனசுல நிக்கிறார் இந்த படத்துல. அந்த அளவுக்கு அவ்வளவு மெனக்கெட்டு அந்த கேரக்டரை உள்வாங்கி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அது பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியுது. குறிப்பா 3Dல இந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே 3Dக்காக நிறைய விஷயங்கள் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமா தான் இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. என்ன 3D கண்ணாடிக்கு ஒரு 30 ரூபாய் வாங்குறாங்க, சரி விடுங்க, அது வியாபாரம். ஸோ அதுக்கு நம்ம அப்புறமா வருவோம். ஸோ சூர்யா அப்படிங்கிற அந்த மனுஷனுடைய பர்ஃபார்மன்ஸை தாண்டி இந்த படத்துல யாராவது ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அந்த சின்ன பையன் பொருவன் அப்படிங்கிற அந்த கேரக்டரோட அந்த பையனுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம சொல்லலாம். கொடுக்கப்பட்ட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கான். ஸோ இவங்க 2 பேர் போக பாபி தியோல் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை வந்து அவர் சிறப்பா செஞ்சிருக்காரு. குறிப்பா அப்போகாலிப்டோ படத்துல வர அந்த வில்லன் கேங்குடைய அந்த தலைவர் மாதிரி ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் உண்மையிலேயே சூப்பரான ஒரு கேரக்டர். அவரும் அது கொடுக்கப்பட்ட கேரக்டர் நல்லாவே செஞ்சிருக்காரு. இது போக படத்துடைய கிளைமேக்ஸ்ல கேமியோல வர கார்த்திக் அந்த ரோல் வந்து ஒரு ரோலக்ஸ் எப்படி வந்து விக்ரம்ல ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுச்சோ அந்த மாதிரி இந்த படத்துல அவரை வச்சு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது எந்த வகையிலுமே ஒரு ஹைப்பா வந்து படத்துக்கு தெரியல. பட் இருந்தாலும் அந்த லாஸ்ட் ஒரு 5-10 நிமிஷம் வந்து அடுத்த பார்ட்டுக்கான ஒரு லீடை கொடுத்து நம்மள ஒரு ஆச்சரியத்தோட தான் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி அடுத்த பார்ட்லயாவது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் தான். திஷா பட்டானி அப்படிங்கிற ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க, ஏன் வந்தாங்கன்னு தெரியல. சும்மா ஒரு பாட்டுக்காக வந்துட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க கிட்ட சொல்ற மாதிரி எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லை. இந்த படத்துடைய முழு முதல் ஹீரோ சூர்யா அப்படின்னா அவருக்கு இணையான ஒரு ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா சினிமாட்டோகிராஃபரான வெற்றியை தான் நம்ம சொல்லியே ஆகணும். சும்மா காட்டுக்குள்ள பூந்து கீந்து பயங்கரமா கேமரா ஒர்க் பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே சூப்பரா தான் வந்திருக்கு இந்த படத்துல, ஸ்கிரீன் பிளேவை தவிர. ஸோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல இந்த படம் ஒரு மிக தரமான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க எடுத்துக்கிட்ட பட்ஜெட் கிட்டத்தட்ட 300-350 கோடி பட்ஜெட்டுக்கு இந்த படம் பார்க்கும்போதே வந்து அவ்வளவு பட்ஜெட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே தான் தெரியுது. ஃபுல்லா கங்குவாவோட போர்ஷன் எல்லாமே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க ஒரு பிரேம் வச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அதுல கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒர்க் வந்து சினிமாட்டோகிராஃபி மூலமா வெற்றி கொண்டு வந்திருக்காரு. அதை விட முக்கியம் விஎஃப்எக்ஸ் டீம் உடைய ஒர்க். குறிப்பா ஒரு காட்டுக்குள்ள வந்து முதல்ல நம்ம நடராஜன் சுப்பிரமணியன் வந்து ஸ்பானிஷ் வீரர்கள் கிட்ட வந்து காசை வாங்கிக்கிட்டு காட்டி கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டர் அவர் வந்து அந்த காட்டுக்குள்ள இந்த பெருமாச்சிங்கிற ஊர்ல இருந்து எல்லாரையும் ஆட்களை கூப்பிட்டு வந்து அவங்களுடைய கைகளெல்லாம் வெட்டி அவங்க பிணமா வந்து அடுக்கிட்டு போவாங்க அந்த காட்டுல ஒரு இடத்துல. அந்த பிணத்துடைய குவியலை வந்து இவங்க கேமரால கேப்சர் பண்ணிருக்கிற விதம் உண்மையிலேயே பாக்குறதுக்கு அவ்வளவு மிரட்டலா இருந்தது. ஒரு ஹாலிவுட் தரத்துல இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒர்க் வெற்றி கிட்ட இருந்துன்னு சொல்லலாம். எடிட்டருடைய பங்களிப்பும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். எங்கேயுமே போர் அடிக்கல அப்படின்னாலும் பரபரன்னு இந்த படத்தை வந்து கொண்டு போறாரு அந்த கங்குவாவுடைய காட்சிகளை. அதுக்கு எடிட்டருக்கும் நம்ம வந்து பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். டிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு ராக் ஸ்டார் இந்த படத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தோணணும் அப்படின்னா உண்மையிலேயே காதல் 2 பஞ்சு வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அவர் இன்னைக்கு நேத்து கிடையாது. அவர் மியூசிக் போட ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்தே அவருடைய மியூசிக் எப்பவுமே கொஞ்சம் சத்தமா தான் இருக்கும். அதனால வந்து இந்த படம் ரொம்ப சத்தமா இருக்குன்னு சொல்றதுல வந்து எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. ஏன்னா டிஎஸ்பி மியூசிக் போட்டாலே அந்த படம் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்க தெலுங்குல வந்து அவர் போட்டிருக்கிற படங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க 2 பாயிண்ட் குறைக்கிறீங்க அப்படி இப்படின்னு வந்து ப்ரொடியூசர் ஏதோ சொல்லி கதெல்லாம் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. பட் அவருடைய மியூசிக் அப்படிதாங்க இருக்கும். அதை நம்ம வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர் மியூசிக் இது டிஎஸ்பி வந்து மியூசிக் போட்டிருக்க படம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு போனீங்கனாலே போதும். அந்த சத்தம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. பட் இருந்தாலும் அந்த மியூசிக்லயும் அவர் ஒரு சில இடங்களை சூப்பராகவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குறிப்பா அந்த ஆதி நெருப்பே ஆகாச நெருப்பே அந்த பாட்டுடைய அந்த பாட்டுக்கான மியூசிக் அவர் போட்ட விதம், அந்த மன்னிப்புன்ற பாட்டை அவர் போட்டிருக்கிற விதம், இந்த 2த்துலயுமே அவர் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா தெரிகிறாரு. அவருக்கும் ஒரு சில பாராட்டுகள் நம்ம தெரிவிச்சுதான் ஆகணும். அந்த இரைச்சல் அப்படிங்கிறது உண்மையிலேயே இவங்க வந்து பார்க்காம விட்டாங்களா? ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட இது வேட்டையன் கூட வர மாதிரி இருந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மாசம் தள்ளி போய் தான் வருது. இந்த 1 மாசத்துல கூட அவங்க இதெல்லாம் செக் பண்ணாம விட்டுருப்பாங்க அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல. ஸோ அதை ஏதோ ப்ரொடியூசர் வந்து விட்டுட்டாரு. ஸோ இதையெல்லாம் இந்த படத்துடைய பாசிட்டிவ் நோட்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா எஸ்எஃப்எக்ஸ் டீம் விஎஃப்எக்ஸ் டீமுடைய அந்த ஒர்க்கு தான். உண்மையிலேயே கிராபிக்ஸ் அப்படிங்கிறது சத்தியமா எந்த இடத்துலயுமே தெரியல. இந்த படத்துல ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லி ஆகணும். லேடிஸ் வச்சு ஒரு ஃபைட் ஒன்று வரும். அந்த ஃபைட்டை இவங்க படமாக்கி இருக்கிற விதம் அண்ட் முதல்ல கூட வந்து சூர்யா சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டை படமாக்கி இருக்கிற விதம்
அண்ட் சூர்யா கடைசியில தனி ஆளா வந்து ஒரு போர் வந்து வரும். அவருடைய ஆப்போசிட் கேங்குக்கும் இவருக்கும். இவரு தனி ஆளா வந்து அந்த போர்க்கருவிகள் எல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கா பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. அந்த இடத்த வந்து இவங்க பண்ணியிருக்கிற விதம்னு சொல்லிட்டு, குறிப்பிட்ட ஒரு 3, 4 இடத்துல விஎஃப்எக்ஸ் டீமுடைய ஒர்க் தரமா இருக்கு. உண்மையிலேயே சொல்றேன். இப்போ ரீசென்ட்டா வந்த இந்த வருஷத்துடைய தமிழ் படங்கள்ல உண்மையிலேயே நல்ல ஒரு விஎஃப்எக்ஸ் காட்சிகளோட வந்த படம் அது கங்குவான்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தரமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனையே நான் சொன்ன மாதிரி அந்த முதல் 40 நிமிஷம். அத வந்து இவங்க கத்திரி போட்டு வெட்டி தூக்கி எறிஞ்சிருந்தாங்க அப்படின்னாலே இந்த படம் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும். இப்ப வெட்டி தூக்கி எறிஞ்சு என்ன பிரயோஜனம்? 350 கோடி போச்சா? இப்போ வரைக்கும் இந்த படம் வந்து 100 110 கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் இந்த படம் கடக்குமான்றது சந்தேகம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் டிசம்பர் 5 புஷ்பா 2 வரப்போகுது. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து எவ்வளவு வெறிகொண்டு வசூல் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ ஆ எடுக்கிறவங்க கொஞ்சம் அந்த ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் கவனம் செலுத்தி, அதாவது நான் பிரம்மாண்டமா மட்டுமே எடுக்கப் போறேன். அதனால கதையெல்லாம் வந்து நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு வந்து யோசிக்கிறத விட, பிரம்மாண்டமா இருந்தாலும் நம்ம இயக்குனர் சங்கர் மாரி அதுலயும் கொஞ்சம் கதையும், எமோஷனும் நீங்க கலந்தா மட்டும் தான் அந்த படம் ஹிட் ஆகும். அதுக்கு உதாரணம் நம்ம இயக்குனர் சங்கர் தான். அவர் படங்கள் பிரம்மாண்டத்துக்கு பேர் போனாலும், அந்த படத்துல உண்மையிலேயே ஒரு ஆழமான கருத்தும், கதையும் இருக்கும். ஸோ அந்த அழுத்தம் வந்து இந்த படத்துல இல்லையோ அப்படிங்கிறது தான் வந்து படம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. சூர்யாவுடைய இவ்வளவு பெரிய ஹார்ட் ஒர்க் வீணா போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல. இப்படி ஒரு கதையில நடிச்சத நினைச்சு சூர்யா வருத்தப்படுவாரா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. உண்மையிலேயே கங்குவா அப்படிங்கிற அந்த போர்ஷன் மட்டும் நீங்க தனியா ஒரு படமா எடுத்தீங்கன்னா, உண்மையிலேயே இது ஒரு அற்புதமான படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பார்ட்ல அண்ணனும் தம்பியும் சேர்ந்து கலக்குவாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஓகே ரகமான படம் தான். நீங்க அந்த அளவுக்கு பார்க்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்குலாம் ரொம்ப மோசமான படம்லாம் கிடையாது. அண்ட் 3Dல பாருங்க. உண்மையிலேயே வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் உங்களுடைய கண்களுக்கு விருந்தளிக்கும். உங்கள மிரட்டி எடுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். மேற்கொண்டு எங்க சேனலுடைய லெவல்ஸ் நீங்க பார்க்கணும்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணும்போது பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்ப எங்க சேனலோட வீடியோஸ் உங்க ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். இது வரைக்கும் நன்றி. வணக்கம்.